காலேஜ் ப்ரொஃபஸரான புவர் டேடி வந்து பதில் சொல்கிறாரு. நல்லா படி, நல்ல மார்க்ஸ் எடு, நல்ல வேலைக்கு போ அப்படின்னு. வேலை உனக்கு நிறைய ஃப்ரீடமை தரும், உன் லைஃப் வந்து ஒரு அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சம்பாதிச்சு ஒரு பெரிய வீடு வாங்கு, அது உனக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த புவர் டேட் சொல்கிறார். அதே அந்த ரிச் டேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா ராபர்ட் கிட்ட, எப்போவுமே பணத்தை வந்து உன்னோட கட்டுப்பாட்டில் வைக்கணும், பணத்தை உனக்காக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சொத்துக்களை வாங்கி உன்னோட செல்வத்தை உருவாக்கணும், அந்த சொத்துக்கள் எல்லாமே உனக்கு ஒரு வருமானத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இஎம்ஐயில் வீடு வாங்குறதுன்றது நமக்கு சொத்தாக சேராது, அது என்றைக்குமே செலவு தான் அப்படின்ற மாதிரி உதாரணமாக சொல்கிறாரு. இந்த பதிலிருந்து ராபர்ட் கற்றுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துக்கும் கடனுக்கும் உள்ள வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கற்றுக்கிறாரு. சொத்துன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே உனக்கு ஒரு அசட் மூலயமா பணம் தொடர்ந்து வருது. நம்மளோட வீடை வந்து வாடகைக்கு விட்டு அந்த வாடகையை வர இன்கம், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதனால் வர இன்கம், இதெல்லாம் வந்து